ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காட் ஹேண்டோட 8வது பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். 2வது ஸ்டேஜ் 8வது பார்ட்டு. இந்த கேம் என்ன இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியலையாட்டுங்க. சரி, ஓகே, இது முடிச்சிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். இன்னும் முடிய மாட்டேங்குது. ஸோ இங்கே இருக்கிறவனுங்கள அந்த கடைசியாக ஒரு கோஸ்ட் அடித்தோமா, அந்த கோஸ்ட்டை அடித்ததுக்கப்புறம் இங்கே சில பேர் இருப்பானுங்க. இவனுங்களையும் அடிச்சுட்டு போனோம்னா, இதுக்கப்புறம் போனோம்னா எனக்கு யாரோ ஒருத்தர் இருப்பானே, கொரில்லான்னு நினைக்கிறேங்க. கொரில்லா தான் வரும் நினைக்கிறேன். லிட்டரலி கொரில்லாவே வரும். அதான் ஒரு ட்ராகன் மாதிரி வரும். ஸோ அந்த சைடில் அந்த கத்தி மாரி சொல்லண்டு வருது பார்த்தீங்களா, இதை நம்ம அடிக்கலாம். அடித்தா ஏதாவது நமக்கு ஏதாவது பவர் இல்லை ஏதாவது லைஃபு சம்திங் ஏதாவது கிடைக்கும். பட் நான் அதெல்லாம் அடிக்க போகிறதில்ல. நம்ம அப்படியே டேரெக்டாக போவோம். ஏன்னா இதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. இந்த கேமை சீக்கிரம் முடிக்கலான்னு அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இங்கே ஒரு கோமாளி, ஒரு பொண்ணு, இவங்க 2 பேர்த்தையும் அடிச்சுட்டு அடுத்து யாருன்னு பார்ப்போம். L2 அழுத்தி கொஞ்சம் கார்டன் பவர் ஏற்றிக்குவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்படியே டிவிலேயே போட போகிறதில்ல. ஸோ நான் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ண தான் போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்பில் ஹெச்டி குவாலிட்டியாக கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன். ஸோ அதனால் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்து நிறையா கேம் நம்ம PS2 போடலாம். அப்புறம் பிசி கேம்ஸு முடிஞ்சால் PS4 PS5 எல்லாமே போடலாம். ஸோ எல்லாமே உங்களோட சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் வியூஸ் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி, ஒரு பெரிய கோடான கோடி நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெரிய சேனலாக நம்ம சேனலை கொண்டு போனோம் அப்படின்னு தான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவன்ட்ட ஒரு கீ இருக்குது. இந்த கீ எடுத்துகிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் யார் இருக்காங்கன்னு. லிட்ரலி மேபி அந்த கொரில்லா தாங்க வரும். கொரில்லா தான் ஒரு பஸ்ஸில் வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன ட்ராகன் மாதிரி. ஏன்னா இந்த கொரில்லாவோட இந்த ஸ்டேஜ் முடியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் 3வது ஸ்டேஜ் போயிடலாம். பஸ்ஸு வந்துருச்சு, யாருன்னு பார்க்கலாம். கொரில்லா தான். எப்படி காமெடியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். கொரில்லா பேப்பர் படிக்குது, நம்ம கூட ஃபைட்டு. அதே இடுப்பில் பாருங்கள் WW அந்த பெல்ட்டு. கொரில்லா எங்கே வேடிக்கை பார்க்குற? ஒன்றத்தான் சண்டைக்காரியா வராதான். சரி, ஓகே, கார்டன் பவரை போட்டு டக்குன்னு அடித்து முடிச்சுட்டு சீக்கிரம் அந்த இதை முடிப்போம். எனக்கு நிறைய கேம்ஸ் போடணும்னு ஆசையாக தாங்க இருக்குது. நிறையா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொரில்லா சுப்ளெக்ஸ். அடுத்தது என்ன பவர் போடலாம்? ஒரு காட் ஸ்டம்ப்பு, பால் பஸ்டர். சரி, ஓகே, பால் பஸ்டர் போட்டு மறுபடியும் ஒரு சுப்ளெக்ஸ் போட்டு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ இந்த கொரில்லாவை நம்ம கேப் விட்டுட்டோம், அந்த டான்ஸ் ஆடும். அதாவது கொஞ்சம் அடிச்சு அந்த மாதிரி டான்ஸ் ஆடும். இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது அதுக்கு லைஃப் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த வாழைப்பழத்தை இந்த குள்ள கத்திரிக்காய் மாதிரி ஒரு தருப்பான் பார்த்தீங்களா, லைஃப் மறுபடியும் ஏறிக்கும். நம்ம அடிக்கடிக்கு லைஃப் குறைஞ்சிரும். அதே நேரத்தில் மறுபடியும் நம்ம அந்த வாழைப்பழத்தை சாப்பிட விடக்கூடாது. இல்லைன்னா கொரில்லாவுக்கு மறுபடியும் லைஃப் ஏறிடும். அப்புறம் மறுபடியும் முதல்லேருந்து லைஃப்பை நம்ம குறைக்கணும். ஸோ அதை நம்ம விடவே கூடாது. அதாவது அந்த லைஃப்பை சாப்பிட்றத நம்ம விடக்கூடாது. ஸோ வேறு எதாவது இந்த இதை எடுத்து அடிக்கலாமா? இந்த கம்பு எடுத்து எக்ஸல் தான் இப்படி த்ரோ பண்ணிடுவோம். அழுத்தி த்ரோ பண்ணோம்னா மறுபடியும் கூப்பிட்டோம்னா கார்டன் பவர் ஏறும். இந்த ஷாட்டில் மாட்டினானா போச்சு. படப்படப்படான்னு லைஃப் நம்ம குறைஞ்சிடும். ஒரு கார்டனை போட்டு டக்குன்னு முடிச்சிடுவோம். அதை ஏகப்பட்ட ட்ராகன்லாம் வருங்க. இந்த போக போக நல்லா ஃபன்னியாகவும் இருக்கும், நல்லா என்டர்டெயினாக நல்லா ஜாலியாகவும் இருக்கும். கடைசி வரைக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்களா, மறுபடியும் டான்ஸ் ஆடுது. இந்த மாதிரி டான்ஸ் ஆடுச்சுன்னா அதுக்கு லைஃப் வரப்போகுதுன்னு அர்த்தம். லைஃப்பை மட்டும் சாப்பிட்ருச்சு அப்படின்னா அது அங்கே பாருங்கள், அதை விடவே கூடாது. அச்சு, இதாங்க பிரச்சனை. ஏதோ ஒரு பெரிய பவரை போட்டு முடிச்சு விட்ற வேண்டியதான். என்ன பண்ணலாம்?
காட் ஸ்டம்பே போடும். அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. கொஞ்சோண்டு முடிச்சிட்டோம்னா இது முடிஞ்சிடும்.